இன்றைக்கி காளானை வச்சு ஒரு சிம்பிளான டிஷ் தாங்க செய்ய போகிறேன். கார்லிக் பட்டர் மஷ்ரூம். இது நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்கள் காளான் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகுனதும் இது கூட துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 20 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். அப்படி கிளறி விடுங்க. இப்போ நான் மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு எனக்கு பிடிச்ச சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்ச மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் இதோட நல்லா கலரி விடுங்க. இதுக்கு தண்ணியில் எதுவும் சேர்க்க தேவையில்ல. காளான்லேருந்தே நல்லா தண்ணி விடும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். காளான் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. பாருங்கள் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இந்த சமயத்தில் ஒரு பச்சை மிளகாவை நான் கீரி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலரி விடலாம். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான கார்லிக் பட்டர் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெயில் காலத்துக்கு மசாலாலாம் எதுவும் நிறைய சேர்க்காமல் ஒரு கம்மியான மசாலாவை சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஈஸியான டிஷ்ஷை செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.